நண்பர்களே, 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் இயல் 3 தான் பார்க்க போகிறோம். இதோட இந்த 2ஆம் பருவம் முடிஞ்சு நண்பர்களே. பாருங்கள், இயல் 3ல் கூடி தொழில் செய்வோம் புக் பேக் தான் பார்க்க போகிறோம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். ஓகேங்களா? போர்க்காலத்தில் வீரமாக தான் இருக்கணும். கல் எடுத்து நம்ம சொல்லி பிரித்து எடுப்பேன். கல் ப்ளஸ் எடுத்து நம்ம ஏற்கனவே புணர்ச்சி இதில் போட்டிருப்போம். இங்கே பாருங்கள், தனிக்குறள் வந்தால் ஒற்று இரட்டும் அந்த விதிப்பட கல் எடுத்து நான் நிலம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது 4 + நிலம். நாடு ப்ளஸ் என்ற என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது டூ. ஓகேங்களா? அப்போது டூ + ஏ இட்டு + ஏ டே மாறும் நாடென்ற. களம் ப்ளஸ் ஏரி என்பதை களம். இங்கே பாருங்கள், களமேரி. கடலோடு விளையாட, அதுதான் புக் பேக் ஆன்சர். கதிர்ச்சுடர் என்னும் சொல்லி பிரித்தது கிடைப்பது கதிர் ப்ளஸ் சுடர். முச்சடக்கி, மூச்சு ப்ளஸ் அடக்கி, பெருமை ப்ளஸ் வானம்னா பெருவானம். ஓகேங்களா? மை விகுதி போயிட்டு அது வந்து பெருவானமாயிரும். அடிக்கும் ப்ளஸ் அலை அப்படின்றது அடிக்கும் அலை அப்படியே வந்துடும் நண்பர்களே. இங்கே மெய் வந்து வந்துச்சுன்னா அது அப்படியே எந்த ஒரு விதியும் செயல்படாது. அது இயல்பாகவே பண்ணுவார் அடுக்கும் அலை, அடிக்கும் அலை. ஓகேங்களா? விடிவெள்ளி விளக்கு, மணல்னா பஞ்சுமெத்தை, புயல்னா ஊஞ்சல், பனிமூட்டம்னா போர்வை. வளரும் வணிகத்தில் வீட்டு பயன்பாட்டின் பொருள் வாங்குபவர் நுகர்வோர். வணிகம் ப்ளஸ் சாந்து வணிகச் சாத்து. பண்டம் ப்ளஸ் மாற்று பண்டமாற்று. மின்னணு என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது மின் ப்ளஸ் அணு. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது விரிவு ப்ளஸ் அடைந்த. சரியான விடையை தெரிஞ்சிருக்காங்க. அதாவது வினா எழுத்து தான் கேட்டிருக்காங்க. என் வீடு அங்கே உள்ளது. ஓகேங்களா? எங்கே இருக்குன்னா அங்கே இருக்குது. ஓகேங்களா? தம்பி இங்கே வா அழைக்கிறது. நீர் டேஸ் தேங்கியிருக்கிறது. எங்கே தேங்கியிருக்கிறது. யார் டேஸ் தெரியுமானா யார் அவர் தெரியுமா. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. நண்பர்களை பாருங்கள், இங்கே ஒரு பேரா கொடுத்துட்டு அதை வந்து பின்னாடி புக் பேக் ஆன்சர் கேட்பாங்க. இது அதோடைய ஆன்சர் கேட்பாங்க. நீங்கள் அதை சரியாக படிச்சுட்டு பாருங்கள், பின்னாடி இருக்குது. அந்த பேரால் வந்து வணிகம் பற்றி சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், கிடைக்கும் பொருட்களின் டேஸை கூட்டி பொருட்களை வேணும்னா மதிப்பை கூட்டி பொருட்கொள்ள வேண்டும். சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல்தூள் வந்து கோலமாக பயன்படுத்தப்படுகிறது. வணிகத்தின் நோக்கம் என்ன என்பது மனிதர்களுக்கு தேவையானதை கிடைக்கச் செய்வது தான். ஓகேங்களா? நாங்கள் ஆணிலம் படைத்தவன் பாடல் எழுதியவர் முடியரசன் என்ற துரைராசு. சுட்டி காட்ட பயன்படுது சுட்டு எழுத்துக்கள். காடும் சார்ந்த பகுதி முல்லை. தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும். அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுது குதிரை. ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை வாங்குவது பண்டமாற்று. மீனவருக்கு மேகம் குடை போன்றது. உடலுக்கு போர்வையாக அமைவது வந்து பனிமூட்டம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள்.